தந்தை, மைந்தர், தூய ஆவியரின் திருப்பெயருக்கே மாட்சிமை உண்டாவதாக. மாணவர் ஞாயிறாக அனுசரிக்கப்படுகின்ற இந்த ஞாயிறில் ஆண்டவரை பரிசுத்தத்தோடும் அவருடைய தூய பிரசன்னத்தை நாம் வாஞ்சிக்கின்ற விதமாக இருக்கின்ற இடங்களில் ஆண்டவரை ஆராதிக்க முற்படுவோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு புகழ்ச்சியாக ஞான பாடல் 481வது பாடல் முதல் சரணத்தை இணைந்து பாடுவோம். இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே. இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல இருள் நீக்கவே, அந்தகார லோகில் ஒளி வீசுவோ, அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போ. ஞானம் எங்கே கண்டெடுக்கப்படும்? அறிவின் உறைவிடம் எங்கே உள்ளது? மனிதர் அதன் மதிப்பை உணரார். வாழ்வோர் உலகிலும் அது காணப்படாது. என்னுள் இல்லை என உரைக்கும் ஆழ்கடல், என்னிடம் இல்லை என ஏம்பும் பெருங்கடல். தங்கத்தை கொடுத்து அதை பெற முடியாது, வெள்ளியால் அதன் விலையை நிறுக்க இயலாது. அவர் மானிடருக்கு கூறினார், ஆண்டவருக்கு அஞ்சுங்கள், அதுவே ஞானம். தீமை விட்டு விலகுங்கள், அதுவே அறிவு. ஜெபம் செய்வோம். அனைத்து அறிவுக்கும் ஆற்றலுக்கும் அடித்தளமாக விளங்குகின்ற எங்கள் தூய கடவுளே, மகிழ்வான ஆசீர்வாதமான ஜூன் மாதத்தின் 6வது நாள் முதல் ஞாயிறுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் மாணாக்கர்களை மையமாக கொண்டு புதிய கல்வி ஆண்டு துவங்குகின்ற முதல் கால சூழ்நிலைகளிலே திருச்சபையாக மாணவர் ஞாயிறாக இந்த ஞாயிறை அனுசரிக்கப்படுவது எங்கள் மரபு. இந்த 2020ஆம் ஆண்டிலும் கொடிய நோய் தொற்றின் காரணமாக இந்த ஞாயிறு வழிபாட்டை எங்கள் திருச்சபையின் மாணாக்கர் வழியாக நாங்கள் நடத்த இயலாவிட்டாலும், சென்ற நாட்களிலே எங்கள் பிள்ளைகளுடைய கல்வியில் ஏற்பட்ட சவால்கள், ஏற்பட்டதான எல்லா பின்னடைவுகள் எல்லாம் ஆண்டவர் அறிகின்றீர். என்றாலும் கரடு முரடான கல்வி பயண சூழல்களிலே எங்கள் மாணாக்கர்கள் ஆண்டவரே வரும் கல்வி ஆண்டுகள் எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி சிந்திக்கின்ற இந்த நாட்களிலே அவருடைய எதிர்காலங்கள் பாதிக்கப்படாதபடி அவருடைய கல்வி நாட்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து தாரும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். இந்த ஞாயிறை பரத்திலிருந்து வரும் ஞானம் என்று சொல்லுகின்ற கருப்பொருளின் அடிப்படையிலே நாங்கள் சிந்திக்கின்ற போது இந்த தொழுகையினுடைய ஒவ்வொரு அம்சங்களும் ஞானத்தை மையமாக, ஞானத்தினுடைய அழுத்தத்தையும் ஆழத்தையும் வெளிப்படுத்துவதாக ஆண்டவருக்கு மகிமையாக இந்த ஆராதனை வேளை அமைய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வீடுகளில் இருந்தவாறே ஆண்டவரே உம்முடைய தூய பிரசன்னத்தை இந்த தொழுகையை உணர்ந்து கொள்ளுகின்ற அத்தனை மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். கடவுளுடைய திருப்புகளுக்கு மாட்சிமை உண்டாகட்டும். கிறிஸ்தின் வழி வேண்டிக் கொள்கின்றோம் தூய கடவுளே, ஆமென். ஆராதனைக்கு தொடக்கமாக ஆண்டவருடைய திருப்புகளுக்காக கீர்த்தனைகளில் 8வது பாடல், தேவாதி தேவா திருமறை யோவா சிறியனுக்கிறங்காய் தேவா என்ற பாடலை பாடுவோம். தேவாதி தேவா திருமறையோவா, தேவாதி தேவா திருமறையோவா சிறியனுக்கிறங்காய் தேவா, சிறியனுக்கிறங்காய் தேவா, தேவாதி தேவா. வா வா
ஜீவா மகிமை சொரூபா வா வா ஜீவா மகிமை சொரூபா மலர் முகம் காட்டிட வாவே மலர் முகம் காட்டிட வாவே தேவாதி தேவா ஆயத்தமான அகம் எனக்கிருக்க ஆயத்தமான அகம் எனக்கிருக்க ஆவியின் பலத்தால் ஜெயிக்க ஆவியின் பலத்தால் ஜெயிக்க தேவாதி தேவா ஞானத்தின் ஊற்றில் நன்குற பருக ஞானத்தின் ஊற்றில் நன்குற பருக நலிந்த என் விசுவாசம் பெருக நலிந்த என் விசுவாசம் பெருக தேவாதி தேவா அற்புத ஞான அருணோதயமே அற்புத ஞான அருணோதயமே அருள்முக பிரபைத ஐயா அருள்முக பிரபைத ஐயா தேவாதி தேவா புகழ் உரை வேத புதிய உணவால் புகழ் உரை வேத புதிய உணவால் புது பலன் அடைவே நாக புது பலன் அடைவே நாக தேவாதி தேவா தேவாதி தேவா திருமறையோவா தேவாதி தேவா திருமறையோவா சிறியனுக்கிரங்காய் தேவா சிறியனுக்கிரங்காய் தேவா தேவாதி தேவா சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 33வது வசனம் தொடங்கி 40வது வசனம் வரை இணைந்து படிப்போம். சங்கீதம் 119 33 முதல் 40 வரை உள்ள வசனங்கள். கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்வேன். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்வேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியனுக்கு உறுதிப்படுத்தும். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கியருளும். உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையாயிருக்கிறேன். உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அறிவுரையை புறக்கணிக்கிறவர் அழிவுறுவார். போதிக்கிறவர்களின் சொல்லை மதிக்கிறவர் பயனடைவார். ஞானமுள்ளவரது அறிவுரை வாழ்வழிக்கும் ஊற்றாகும். அது ஒருவரை சாவு விளைவிக்கும் கண்ணிகளில் இருந்து தப்புவிக்கும். மூடனை விட்டு விலகிச் செல். அறிவுடைய பேச்சு அவனிடம் ஏது? நலம் தரும் அறிவுரையை கவனமாக கேட்பவர் ஞானிகளோடு உறவு கொண்டிருப்பதை விரும்புவர். கண்டிக்கப்படுவதை புறக்கணிக்கிறவர் தமக்கே கேடு வருவித்துக் கொள்கிறார். அறிவுரையை கவனமாக கேட்பவர் உணர்வை அடைவார்.
இறைவன் திருமுன்னிலையிலே நம்முடைய பாவங்களை உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருக்கிற இடங்களிலிருந்து பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த உலகத்திலே மெய்ஞானத்தை தந்திருக்கின்றார். நமக்கு வரத்திலிருந்து வருகின்ற ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக பூலோகத்தில் வாசம் பண்ணுகின்ற தம்முடைய அடியார்களுக்கு ஆண்டவர் ஞானங்களை வழிவகை செய்து வாழ்விலே கடைபிடித்துக் கொள்ளும்படியான ஞானத்தை நமக்கு கற்றுத் தந்திருக்கிற போது நாம் இந்த உலகத்திற்குரிய ஞானத்தை பொல்லாத உலகத்தின் ஆட்டத்தின் மேல் ஆர்வம் கொண்டு உலக ஞானத்தை நாடி உலக பொருளுக்கு நாம் துணை நின்று பொல்லாத வழிகளிலே நாம் அடைய வேண்டிய மெய்ஞானத்தை விட்டுவிட்ட சூழ்நிலைகளை எண்ணி பார்ப்போம். உலக ஞானம் இந்த உலகத்திலே நம்மை அழிவுக்கு நேராக வழி நடத்தும். ஆனால் பரலோக ஞானமோ நம்மை இம்மைக்கும் மறுமைக்கும் நிறைவுள்ளவர்களாக வாழ நம்மை வழிநடத்துவது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். பல நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருடைய வழிகளிலே நாம் நடவாதபடிக்கு எனக்கு அறிவாற்றல் இருக்கிறது, உலக ஞானத்தை அறிந்து இந்த உலகத்திலே நான் மேன்மையை அடைந்து விடலாம் என்று சொல்லி நம்முடைய சுய எண்ணங்களால் நாம் அடைய வேண்டிய மெய்ஞானத்தை விட்டுவிட்டு உலக ஞானத்தை நாடிய தருணங்களை எண்ணி பார்ப்போம். உலக பிரகாரமாக படிப்பறிவை நாம் பெற்றிருக்கலாம், பட்டறிவை நாம் பெற்றிருக்கலாம், பட்டங்கள் பெற்று முதல்நிலை சாதனையாளர்கள், முதல்நிலை மாணாக்கர்கள் என்ற தரவரிசை பெற்றிருக்கலாம். ஆனால் இருக்க வேண்டிய மெய்ஞானம், இருக்க வேண்டிய பரலோக ஞானம் நமக்குள் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த ஞானத்தை நாம் நம்மிலே பெற்றுக்கொள்ள தவறிய தருணங்களுக்காக ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்புக்காக மனம் வருந்தும்படியாக இந்த வேளையிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். என்னுடைய நீதி ஒரு கந்தை ஆண்டவரே, என்னுடைய சுய நீதியினாலே நான் உலக ஞானத்தை நாடிவிட்டேன், நான் பரலோகத்திலிருந்து வருகின்ற ஞானத்தை இழந்து விட்டேன் என்பதை வருந்தி கீர்த்தனைகளிலே 254வது பாடலின் 2வது சரணம் சொல்லுகின்றது போல, எந்த நநீதிகள் என் கண்கள் முனமே இடைவிடாதிருக்கையிலே உந்தன் மிகும் கிருபை ஓ மிகவும் பெரிதே, உத்தம மனமுடையோய் என ஆளும் எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையேனே என்ற பாடலின் சரணத்தையும் பல்லவியும் பாடுவோம். எந்த நீதிகள் என் கண்கள் மோனமே இடைவிடாதிருக்கையிலே உந்தன் மிகும் கிருபை ஓ மிகவும் பெரிதே, உந்தன் மிகும் கிருபை ஓ மிகவும் பெரிதே, உத்தமமான யோயனை ஆளும் எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. மன்னிக்கிறவரும் மீட்பளிக்கிறவரும் ஆகிய ஆண்டவர் உள்ளதை உள்ளபடியே உளம் வருந்தி மன்னிப்புக்காக தங்கள் பாவங்களை அறிக்கை செய்திருக்கின்ற அனைவருடைய பாவங்களை மன்னித்து வாழ்க்கையை புதுமை படைக்கும் வரும் காலத்தை தமது தூய ஆவியரின் ஆற்றலால் வளமாய் தந்தருள்வாராக. ஆமீன். இறைவன் கரத்திலிருந்து
பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் கடந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு செய்து வருகின்ற எல்லா நன்மையான ஈவுகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவரை போற்றுவோம். இந்த நாள் வரைக்கும் கடவுள் நம்மை வழிநடத்தி வந்திருக்கின்ற விதங்களை எண்ணி பார்ப்போம். 2021 ஆண்டின் 6வது மாதத்தின் 6வது நாளை காண செய்திருக்கிறார். சென்ற 5 மாத காலங்களை நிறைவாக நம்மை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். கொடிய கொரோனா கால சூழ்நிலைகளிலே நம்மை சுற்றிலும் நம்மவர்கள் இந்த பெருந்தொற்று வியாதிக்கு அறிகுறியானவர்களாக காணப்பட்டவர்கள் உண்டே. இந்த வியாதியிலே ஆட்கொள்ளப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவர்கள் உண்டே. இந்த வியாதி நிமித்தமாக சிகிச்சை பலனின்றி தங்களுடைய உலக வாழ்க்கையை நிறைவு செய்தவர்கள் உண்டே. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் மத்தியிலே நம்முடைய வாழ்நாளிலே இன்னும் ஒரு புதிய மாதத்தையும் இந்த மாதத்தினுடைய முதலாவது பரிசுத்த ஓய்வு நாளையும் காண செய்திருக்கிறார். நன்றி செலுத்துவோமா? கண்ணிமைக்கும் நேரத்திலே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இந்த உலகத்திலே இளவயது மரணங்கள், வாழ வேண்டிய வருங்காலங்கள் எத்தனையோ இருக்கின்ற தருணங்களை இழந்த எங்கள் அருமையான மக்களுடைய மரணங்கள் எண்ணி பார்க்கும்போது நாங்கள் எல்லாம் மேலானவர்கள் அல்ல. ஆனாலும் ஆண்டவர் எங்களுக்கு தயவு பாராட்டி இந்த பூமியிலே வாழ்வதற்குரிய நாட்களை ஆண்டவர் தந்திருக்கின்றார் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்தி விட முடியும். என்னுடைய வாழ்நாள் போதாது. என்னுடைய நான் ஈகையினால் நன்றி செலுத்தி விட முடியாது. ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்வு ஒவ்வொரு நிமிடமும் நன்றியுள்ள படையலாக நாம் அர்ப்பணித்து வாழ்வதே இறைவனுக்கு ஏற்புடையது. நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லுகின்ற அனுபவத்தோடு நான் ஒவ்வொரு விஷயம் உயிரோடு வாழ்வது என் ஆண்டவர் நாசின் சுவாசத்தை ஊதி என்னை வாழச் செய்கிறார். இந்த பெருந்தொற்று வியாதியிலே சுவாசத்திற்காக ஆக்சிஜன் காற்று கூட கிடைப்பதற்கு அரிய நிலையிலே என் உடன் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற போது கடவுள் எனக்கு தந்த இந்த வாழ்நாளிலே இயற்கையான சுவாச காற்றை நான் சுவாசிக்கவும், கிருபையாக என்னுடைய நாசியிலும் சுவாச காற்றை ஊதி என்னை வாழ வைத்திருக்கிறேன். சங்கீதம் 150 சங்கீதக்காரன் சொல்லுகிறபடி நாசியில் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அந்த அனுபவத்தோடு நாமும் பெற்றிருக்கிற நன்மைகளை எண்ணி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஊரடங்கு காலத்திலே நம்முடைய வாழ்வுக்கு தேவையான நன்மைகளை ஆண்டவர் தருகின்றார். இயல்பு வாழ்க்கை முடங்கினாலும் உடல் ஆரோக்கியம், உலக நன்மை, அனுதின தேவை, அடிப்படை வசதிகள் எல்லாவற்றையும் எந்தெந்த வழிகளிலே சந்திக்க வேண்டுமோ ஆண்டவர் சந்தித்து வருகின்றார். இவைகளை எல்லாம் எண்ணி ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளில் நினைந்தே இந்த பல்லவியை அகமகிழ்வோடு நன்றி பெருக்கோடு பாடுவோம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்திய நாம் கர்த்தருடைய ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி விலக்கி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமீன். படிக்கும்படியான திருமறை பகுதி யாக்கோபு அப்போஸ்தலர் எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை. யாக்கோபு அதிகாரம் 3 13வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிய. உங்களில் ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் குரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்கு உரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. வைராக்கியமும் ரோதமும் எங்கே உண்டே அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாய் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது என்பவைகளே. படிக்கும்படியான திருவசனங்கள் படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மாட்சிமை உண்டாவதாக. கடவுளுடைய திருப்புகளுக்காக உன்னத பாடல்களில் 874வது பக்கம் 30வது பாடல், எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே எழில் மாட்சிமை வளர் வாலிபரே என்ற பாடலை முதல் 3 சரணங்களை பாடுவோம். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே ஏழில் மாட்சிமை வாலிபரே. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே ஏழில் மாட்சிமை வாலிபரே. உங்களை அல்லவோ உண்மை வேதம் காக்கும் உயர் வீரரன பக்தர் ஓதுகிறார். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே ஏழில் மாட்சிமை வளர் வாலிபரே. ஆயிரத்தோருவ ஆவிரல்லோ நீர் அதை அறிந்தே துதி செய்குவே. ஆயிரத்தோருவ ஆவிரல்லோ நீர் அதை அறிந்து துதி செய்குவே. தாயினும் மடங்கு சதம் அன்புடைய சாமியேசு இதயம் தந்தீண்டு எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே ஏழில் மாட்சிமை வாலிபரே. கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதோர்க்கு கடன் பட்டவர்கள் தீரக்கவே. கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதோர்க்கு கடன் பட்டவர் கண் தீரக்கவே. பல்வழி அலையும் பாதை தப்பினோர் பரிந்து தீருப்ப நீதம் பார்த்திடுவே. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே ஏழில் மாட்சிமை வாலிபரே.
தாழ்மை சற்குணம் தாயி காருண்யமும் தழைப்பதல்லோ தகுந்த கல்வி. தாழ்மை சற்குணம் தாயி காருண்யம் தழைப்பதல்லோ தகுந்த கல்வி. பாழும் துர்க்குணம் பாவ செய்கையாவும் பரந்தோட பார்ப்பதுங்கள் பாரமன்றோ. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே. ஏழில் மாட்சிமை வளர்வாலிபரே. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே. ஏழில் மாட்சிமை வளர்வாலிபரே. கிறிஸ்து இயேசுவில் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வணக்கங்களை, வாழ்த்துக்களை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் கிருபையாக இந்த 2021 ஆண்டின் 6வது மாதத்தை காணவும், இந்த மாதத்தின் 6வது நாள் முதல் பரிசுத்த ஓய்வு நாளை காணவும் கடவுள் கிருபை செய்திருக்கின்றார். வழக்கமாக ஜூன் மாதம் என்றாலே கல்வி கற்கின்ற பிள்ளைகள் பரவசமடைகின்ற ஒரு மாதம். புத்தாடைகளோடு புதிய வகுப்புகளுக்கு புதுப்பொலிவோடு சிறகடித்து பறக்கக்கூடிய ஒரு மாதம். சென்ற 2020 ஆண்டிலும் இந்த 2021 ஆண்டிலேயும் நம்முடைய பிள்ளைகளுடைய இயல்பான கல்வி கற்றலிலே பல சவால்கள் கொரோனா நோய் தொற்றினாலே ஏற்பட்டு இருக்கிறதை அறிவோம். எனவே மிகுந்த பாரத்தோடு நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வி வருங்காலம் இவற்றிற்காக பாரத்தோடு ஜெபிப்பதற்காக நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை கல்வித்துறைகள், அரசு பிள்ளைகளை தேர்வெழுதாமலே முழு மாணாக்கர்களும் வெற்றி என்று சொல்லி அறிவித்தாலும், தேர்வு பிள்ளைகளுடைய திறனாய்வு செய்கின்ற ஒன்று. எனவே நல்ல மாணாக்கர்களை, தரமான மாணாக்கர்களை அடையாளம் கண்டு கொள்வதற்குத்தான் தேர்வு. ஒருவேளை அந்த சூழல் இந்த 2 கல்வி ஆண்டுகளிலும் சவாலாகிவிட்டது. ஒருவேளை வருகின்ற கல்வி ஆண்டும் எப்படி பிள்ளைகள் முன்னேற்றமான ஒரு கல்வி ஆண்டாக தொடர முடியுமோ என்று சொல்லி கேள்விகளோடு நிற்கிறதை பார்க்கிறோம். எனவே பிள்ளைகளுடைய கல்விக்காக பாரத்தோடு ஜெபிப்போம். ஒரு தேக்க நிலை இல்லாத ஒரு கல்வி கற்றலை வருகின்ற ஆண்டுகளிலே ஆண்டவர் அவருடைய கரத்தினாலே நம்ம பிள்ளைகளுக்கு சாதகமாக தருவார் என்று நம்புகிறோம். வழக்கமாக ஜூன் மாதத்தின் முதல் ஞாயிறை மாணவர்கள் ஞாயிறு அல்லது கல்வி ஞாயிறு என்று சொல்லி திருச்சபைகள் தோறும் மாணாக்கர்களை கொண்டு இந்த ஆராதனைகளை நடத்தி பிள்ளைகள் இறை சமூகத்திலே காணிக்கைகளை படைத்து ஆராதனையை நடத்தி இந்த நாளை மனமகிழ்ச்சி நாளாக தங்கள் வாழ்க்கையிலே அனுபவமாக்கி இறைவனை மாட்சிமைப்படுத்துகின்ற ஒரு நாட்கள். என்றாலும் பிள்ளைகள் இல்லங்களிலே முடங்கியிருந்து தங்களுடைய நாட்களை கழித்தாலும் ஊடகங்களின் வழியாக பிள்ளைகள் கற்று வருகின்ற இந்த நாட்களிலே பெற்றோர் மிகுந்த கவனம் செலுத்தி பொல்லாத வலைத்தளங்களுக்குள்ளாய் தீயவன் பிள்ளைகளை தீய வலைகளிலே சிக்கி தவித்து விட செய்யாதபடிக்கு பிள்ளைகள் ஊடகங்களை கையாளக்கூடிய விதங்களை நீங்கள் அவர்களை கவனித்து முறைப்படுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபையாக சிந்திக்கின்ற ஒரு தியானம், அதனுடைய பொருள் பரத்திலிருந்து வருகிற ஞானம், விஸ்டம் ஃப்ரம் அபோவ், விண்ணிலிருந்து வரும் ஞானம் அல்லது பரத்திலிருந்து வரும் ஞானம் என்ற சிந்தனையை இன்றைக்கு சிந்திப்பதற்காக ஒழுங்கு அடிப்படையிலே தந்திருக்கிறார்கள். இதற்கு தியானமாக
மையமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வசனம் இன்று படிக்க கேட்ட யாக்கோபு அப்போஸ்தலர் எழுதிய 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிக்கின்றேன். வரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது என்று நாம் படிக்கின்றோம். ஞானம் என்றால் என்ன? ஆங்கிலத்திலே விஸ்டம் என்று சொல்லுவோம். ஞானத்தை கிரேக்க பதத்திலே சோஃபியா என்ற வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுகிறார்கள். ஞானம் என்பது அறிவை பயன்படுத்தி சரியான முடிவுகளை எடுப்பதிலும் வாழ்க்கையில் எது சரி எது தவறு என்று சொல்லி கண்டறியப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஞானத்தை பொதுவாக மெய்யறிவு, பட்டுணர் பகுத்தறிவு, முன்மதி, விவேகம், மதிநலம், பொது அறிவு நலம், அறிவு நுட்பம், ஆழ்ந்து அகன்ற நுண்கல்வி அறிவுத்திறன், அனுபவ மெய்மைகளின் தொகுதி என பொருள்படும் இவை கடவுளின் ஈவு என்று சொல்வார்கள். ஞானம் இந்த வார்த்தையை நாம் இப்படி புரிந்து கொண்டால், இதற்கு இணையாக துணையாக நிற்கின்ற ஒரு வார்த்தை அறிவு, நாலேஜ் என்ற வார்த்தை. அறிவு என்று நாம் படிக்கின்ற போது அது அறிவு, தகவல், அனுபவ பழக்க அறிவு, அறிவு பரப்பு என்று பொருள்படும். இவை மனித முயற்சியின் உறுதியாக பெறப்படுகின்ற ஒன்று. எனவே ஞானத்தையும் அறிவையும் நாம் வேறுபடுத்தி பார்க்கும்போது வாழ்க்கையின் சங்கடங்களை அளவிடுவது அறிவு, ஆனால் அவைகளை மேற்கொள்வது ஞானம். அறிவு உங்களை கணக்கு பிள்ளையாக்கி பணத்தை சேர்த்து வைத்து வேடிக்கை பார்க்கும். ஆனால் ஞானமோ வாழ்க்கையை நல்ல முறையிலே அனுபவிக்க அர்ப்பணத்தை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. யூத மக்களுக்கு ஞானம்தான் முக்கியமான ஒரு எண்ணமாக வாழ்க்கையிலே இருந்தது. அவர்களுக்கு ஒரு முக்கியமான காரியம். அறிவு மட்டும் போதாது, அறிவை நல்ல முறையில் பயன்படுத்த ஞானம் அவசியம் என்பதை உணர்ந்திருந்தவர்கள். எனவே அதிக அறிவு படைத்த மக்கள், ஏன் மேதைகள், மிக சாதாரணமான வேலைகளை கூட செய்ய இயலாமல் சில நேரங்களிலே அவர்கள் தடுமாறுவதை நாம் கண்டிருக்கிறோம். இவர்களால் இன்றைய நவீனமயமான பொருட்களை உபயோகிக்கக்கூடிய அறிவு இருக்கலாம், கம்ப்யூட்டரை இயக்கலாம், ஆனால் அவர்கள் சொந்த வாழ்க்கையை சமாளித்து விட மாட்டார்கள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நீதிமொழிகள் ஆக்கியோன் சொல்லுவார், ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. மெய்யான ஞானம் எங்கிருந்து வருகிறது? மேலிருந்து வருகிறது. அதுதான் இன்றைய சிந்தனை அழுத்தமாக சொல்லுகிறது. பரத்திலிருந்து வருகின்ற ஞானம், விஸ்டம் ஃப்ரம் அபோவ் என்று. போலியான ஞானம் எங்கிருந்து வருகிறது? இந்த ஞானம் ஃப்ரம் பிலோ என்று நாம் அறியப்படுகிறோம். மெய்யான ஞானம் அல்லது பரலோக ஞானம் ஃப்ரம் அபோவ், ஆனால் போலியான ஞானம் ஃப்ரம் பிலோ என்று நாம் அறிகின்றோம். கடவுளிடமிருந்து வருகிற பரம ஞானம் உண்டு, கடவுளிடமிருந்து வராத மானிட ஞானம் உண்டு. மனிதனுடைய ஞானமானது எங்கு ஆரம்பமாயிற்று என்று நாம் படிக்கிற போது யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் படிக்கிற போது, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது என்று இந்த மனித ஞானம் அல்லது உலக ஞானம் எங்கிருந்து வருகிறது என்று சொல்லுகிறார். எனவே இப்படிப்பட்ட ஞானம் இந்த உலகத்தோடு தொடர்புடையது,
ஆனால் ஒரு விசுவாசிக்கு 3 எதிரிகள் உள்ளனர் என்று சொல்வார்கள். அவை என்ன? உலகம், மாமிசம், பிசாஸ். இந்த 3ம் பல நேரத்திலே தடுமாற்றத்தை தந்து விடுகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள பகுதியில் படிக்கிற போது இந்த எதிரிகள் தான் லௌகீக சம்பந்தம், ஜென்ம சுவாபம், பேய்த்தனம் என்று சொல்லி நாம் படிக்கின்றவைகள். ஆனால் வரத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து வருகின்ற ஞானமானது லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமான ஞானத்தை விட வேறு விதமாய் செயல்படும். அவை முற்றிலும் எதிரிடையான இடங்களிலிருந்து ஆரம்பிப்பதால் அவை ஒன்றுக்கொன்று எதிராகவே செயல்பட வேண்டும் என்று நாம் திருமறையிலே படிக்கின்றோம். போலியான ஒரு ஞானத்திற்குரிய சான்றை யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். போலியான ஞானம் எப்படி, எந்த சூழலிலே வருகின்றது? எனவே வரத்திலிருந்து வருகின்ற ஞானம் எப்படிப்பட்டது என்றால், அந்த 17ஆம் வசனத்திலே வரிசையாக ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் அதனுடைய ஆழங்கள், அழுத்தங்களை புரிந்து அந்த ஞானத்தை நீங்களும் நானும், இன்றைய தலைமுறையினரும் அந்த ஞானத்தை சொந்தமாக்கி கொள்ள முற்பட முடியும். முதலாவது சுத்தம் உள்ளது அல்லது தூய்மை உள்ளது என்று சொல்லலாம். விஸ்டம் ஃப்ரம் எபோவ், பியூர் இட் இஸ், பியூர், ஒரு சுத்தமானது என்று பார்க்கிறோம். சுத்தம் என்பது பரிசுத்தமாய் இருப்பதனுடைய முக்கியத்துவத்தை குறிக்கிறது. கடவுள் பரிசுத்தராய் இருப்பதனால் வரத்திலிருந்து வருகின்ற ஞானமும் பரிசுத்தமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். யாக்கோபு 4:8 அதனுடைய அழுத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. கற்பு கரைபடாமல் இருப்பது. இதே பதத்தை தான் மீண்டும் பயன்படுத்துகிறார். உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். கடவுளுடைய ஞானம் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். ஆனால் மனித ஞானம் பாவத்திற்கு வழி நடத்தும். ஆவிக்குரிய பரிசுத்தம் ஒரு கடவுளுடனான ஒரு கற்புள்ள உறவிலே முடிவடைகிறது. 2 கொரிந்தியர் 11:3 படிக்கிறோம். உலக சிநேகமோ ஒருவனை ஆவிக்குரிய விபச்சாரக்காரனாக மாற்றுகிறது. உலக சிநேகம் உலகத்தோடு ஒத்திசைவு செய்ய வழிவகை செய்கிறது என்று பார்க்கிறோம். 2வதாக வரத்திலிருந்து வருகின்ற ஞானம் எப்படிப்பட்டது? சமாதானம் உள்ளது அல்லது அமைதியானது. இட் இஸ் பீஸ்ஃபுல். முதலாவது சிந்தித்தோம், இட் இஸ் பியூர், தூய்மையானது, சுத்தமானது என்று. 2வது இது சமாதானம் உள்ளது அல்லது அமைதியானது. மனித ஞானம் போட்டி மனப்பான்மை, விரோதம், போர் முதலானவைகளுக்கு வழிநடத்தும். ஆனால் இறை ஞானமோ சமாதானத்திற்கு வழிநடத்தும். மனித ஞானம் வழிநடத்துவதை யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிக்கலாம், அதிலே பார்க்கிறோம். எனவே இறை ஞானம் இந்த சமாதானமாகனது, ஆனால் ஊரோடு ஒத்துப்போவதல்ல, உலகத்தோடு ஒத்துப்போகின்ற ஒரு சமாதானமானது அல்ல, பரிசுத்தத்தை அடிப்படையாக கொண்டது. சிலர் எண்ணுவது போல் அல்ல. கடவுளிடம் என்ன விலை கொடுத்தாவது பெரும் சமாதானம் கிடையாது. அந்த சமாதானம் பணம் கொடுத்து வாங்குகிற சமாதானம் அல்ல. அந்த சமாதானம் ஏசாயா 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே படிக்கிறது போல, நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம் என்று தெளிவுபடுத்துகிறார். எனவே பாவங்களை எல்லாம் ஒரு தரை விரிப்பின் அடியில் தள்ளிவிட்டு அவை அங்கே இல்லாதது போல் நடிப்பதால் சபையில் சமாதானம் வந்துவிடாது. ஆனால் மனித ஞானம் பாவத்தை மறைத்து விடு, எதுவும் சிதறிவிடாமல் காத்துக்கொள் என்று சொல்லுகிறது. மனித ஞானம் என்ன சொல்லுகிறது? ஒரு மிதியடியின் கீழாக அழுக்குகளை எல்லாம், சகதிகளை எல்லாம் அது தக்க வைத்து மறைத்து கொள்ளுகின்ற மிதியடியை போன்றது உலகத்தினுடைய செயல்பாடு. பாவத்தை மறைத்து விடு, எதுவும் சிதறிவிடாமல் காத்துக்கொள் என்று சொல்லுகிறது. ஆனால் இறைஞானம் அப்படி அல்ல. பாவத்தை அறிக்கையிடு, என்னுடைய ஞானம் காரியங்களை சிதறவிடாமல் காக்கும் என்று சொல்கிறது. பாவத்தை அறிக்கை செய்து வாழ் என்று இறை ஞானம் சொல்லுகின்றது. 3வதாக பரலோக ஞானம் சொல்லுகின்ற உண்மை என்ன? சாந்தம் உள்ளது அல்லது பொறுமை கொள்ளும். இட் இஸ் ஜென்டில் என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு அர்னால்ட் என்பவர் இதை
இனிய நியாயமான தன்மை என்று சொல்லுகிறார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒத்துப்போகாத மிதவாதம், பலவீனம் இல்லாத இனிய குணம் என்று சொல்லுவார். மீக்னஸ் இஸ் நாட் வீக்னஸ். சாந்தமான மனிதன் வேண்டும் என்றே சண்டையை உண்டாக்க மாட்டார். அதே நேரத்திலே சமாதானத்தை நிலைநிறுத்துவதற்காக சத்தியத்தை விட்டு கொடுத்து ஒத்துப்போக மாட்டார் என்று நாம் பார்க்கிறோம். கேரல் சாண்ட்பர்க் என்பவர் ஆபிரகாம் லிங்கனை பற்றி சொல்லும்போது வெல்வெட் இரும்பு என்று வர்ணித்தாராம். இது சாந்த குணத்திற்கு ஒரு நல்ல விவரணை எனலாம். அதாவது ஞானத்திற்குரிய சாந்தம் என்ற தொடர் சற்று ஆர்வத்தை தூண்டுகின்றவைகளாக இருக்கிறது. யாக்கோபு 3:13 படிக்கிறோம். சாந்தம் என்பது சரியானபடி பிரயோகிக்கப்படும் வல்லமை. சாந்தம் என்பது பலவீனம் அல்ல, அது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் வல்லமை. சாந்தம் ஆவியின் கனிகளில் ஒன்று. கலாத்தியர் 5:23 படிக்கிறோம் அல்லவா? அந்த வரிசையிலே ஒன்று. மீக்னஸ் இஸ் நாட் வீக்னஸ். சாந்த குணம் மனிதனுடைய பலவீனம் அல்ல. மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆவியின் கனியின் தன்மை, பரலோகத்திலிருந்து வருகின்ற ஞானத்தினுடைய வெளிப்பாடு. நான்காவதாக, பரத்திலிருந்து வருகின்ற ஞானத்தினுடைய வெளிப்பாடு இணக்கம் உள்ளது அல்லது இணங்கியோடும் தன்மை உடையது. இட் இஸ் willing to yield என்று சொல்வார்கள். இறை ஞானமானது விசுவாசியை எளிதில் ஒத்துப்போகக்கூடியவர்களாகவும் யாருடனும் வாழவோ வேலை செய்யக்கூடிய இனியவர்களாக ஆக்குகிறதை பார்க்கிறோம். இணக்கமுள்ள மனிதன் ஒரு காரியத்தினுடைய எல்லா பக்கத்து நியாயங்களையும் கேட்க மனதுடையவனாக இருப்பான். ஆனால் தன்னுடைய சொந்த நம்பிக்கைகளை மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்காதவன். அவன் கருத்து வேறுபட்டாலும் மனத்தாங்கல் கொள்ள மாட்டான் என்று அந்த தன்மை உள்ள மனிதர்களை பற்றி யாக்கோபு 1:19 படிக்கிறோம். அநேக மக்கள் இன்றைக்கு பிடிவாதத்தை தங்கள் திடமான நம்பிக்கை என்று தவறாக எண்ணிக்கொண்டுதான் தான் சொல்லுவதுதான் சரி என்ற ஒற்றை கால்களிலே இன்றைக்கு நிற்கிற ஒரு உலகத்தை பார்க்கிறோம். ஞானம் எங்கே செயல்படுகிறதோ, அதிலும் வரத்திலிருந்து வருகின்ற ஞானம் எங்கே செயல்படுகின்றதோ அங்கே பொறுமையாக கேட்கவும், பொறுமையாக சிந்திக்கவும், பொறுமையாக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கவும், கடவுள் வெளிப்படுத்துகின்ற காரியங்களுக்கு கீழ்ப்படியவும் அங்கு மனது இருக்கும் என்று பார்க்கிறோம். ஐந்தாவதாக, இந்த பரத்திலிருந்து வருகின்ற ஞானத்தை சொல்லும்போது இட் இஸ் ஃபுல் ஆஃப் மெர்சி, இரக்கத்தாலும் என்று சொல்லப்பட்ட இறைஞானத்தை ஒரு மனிதன் பின்பற்றும் போது அவன் இரக்கத்தால் அடக்கி ஆளப்படுகின்றான். எனவே அந்த இரக்கத்தை பற்றி சொல்லும்போது 6:36 ஆண்டவர் இயேசு சொல்லுவார், ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். கடவுள் தமது கிருபையினால் நாம் எதை பெற தகுதி இல்லாதவர்களோ அதை நமக்கு தருகின்றவராக இருக்கின்றார். தமது இரக்கத்தினால் நாம் எதை பெற தகுதியுள்ளவர்களோ அதை தராதிருக்கிறார். நமது ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த நல்ல சமாரியனுடைய ஓமை தெளிவாக இரக்கத்தினுடைய அர்த்தம் என்ன, நீயும் போய் அந்தபடியை செய் என்பதுதான் அதனுடைய இலக்கணம் என்பதை லூக்கா நற்செய்தி 10:25-37 வரை உள்ள வசனங்களை படிக்கிற போது தெரிந்து கொள்கிறோம். சமாரியன் யூதனை கவனித்து கொண்டது இரக்கத்தினுடைய செயல். எனவேதான் மத்தேயு நற்செய்தி நூல் 5 மலைப்பொழிவு அந்த அதிகாரத்திலே சொல்லுவார், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆறாவதாக, இந்த பரத்திலிருந்து வருகின்ற ஞானம் நற்கனிகளால் ஆனது அல்லது நற்செயல்கள் உள்ளது. இட் இஸ் குட் ஃப்ரூட்ஸ். உண்மையுள்ள மனிதர்கள் கனி உள்ளவர்களாக வாழ முடியும். அந்த கனி கொடுத்தலை பற்றி யோவான் நற்செய்தி 15:16 வசனங்களில் படிக்கிறோம். இறைஞானம் வாழ்க்கையை வெறுமையாக விடாது, அதை முழுமை பெற செய்கின்றது. ஆவியானவரும் கடவுளுடைய மகிமைக்காக கனிகளை உண்டு பண்ணுகின்றார். மரத்தினால் கனி அறியப்படுகின்றது, மனிதர்களால் கனி வெளிப்படுகிறது. எனவே ஒவ்வொரு மனிதனிலும் வெளிப்படுகின்ற ஞானத்தை வைத்துதான் அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை உலகம் அறிந்து கொள்கின்றது. ஆவியானவரும் ஆவியின் கனிகளை தர விரும்புகின்றார்.
அந்த கனிகளை அவர் பட்டியலிட்டிருக்கிறார். பவுலடியார் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் தொடங்கி. எனவே இறைஞானம் நடைமுறைக்கு ஏற்றது. அது வாழ்க்கையை மாற்றி கடவுளுடைய மகிமைக்காக நற்கிரியை தொடங்கினவரில் நாம் நற்கிரியை தொடர்ந்து செய்யவும், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீங்களும் நானும் நற்கிரியைகளுக்கென்றே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள இந்த பரத்திலிருந்து வருகின்ற ஞானம் அது பயன்படுவதாக இருக்கிறது. 7ஆவதாக கடவுளுடைய ஞானம் அல்லது பரத்திலிருந்து வருகின்ற ஞானம் பட்சபாதம் இல்லாதது அல்லது நடுநிலை தவறாதது. இட் இஸ் வித்தவுட் பார்ஷியாலிட்டி என்று சொல்லுகின்றது. இந்த வார்த்தை யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே படிக்கிற போது ஒரே மனதை குறிக்கிறது. இது நிலையற்ற மனதிற்கு எதிர்ப்பதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உலக ஞானத்தை சார்ந்து இருந்தோமானால் நாம் இப்படியும் அப்படியுமாக மாறி மாறி நம்முடைய நல் மனதை மாற்றி ஒரு காரியத்திற்கு முடிவெடுக்க நாம் அழுத்தப்படுவோம். ஆனால் கடவுளுடைய ஞானம் இருந்தால் இவ்வித நிலையற்ற தன்மை இருக்காது. அது உறுதியான முடிவுகளை பயமில்லாமல் எடுக்க உதவும். பரத்திலிருந்து வருகின்ற ஞானம் அது பரத்திலிருந்து வருகின்ற உறுதியை தருகின்றது. ஆகவே நாம் எந்த நிலையிலும் எப்பக்கம் சேர வேண்டும் என்று சொல்லுகின்ற நிலை தடுமாற்றத்திற்கு வழிவகை செய்யாது. இறுதியாக பரத்திலிருந்து வருகின்ற ஞானம் மாயமற்றது அல்லது வெளிவேடமற்றது. இட் இஸ் வித்தவுட் ஹிப்போக்ரசி என்று சொல்லுகிறது. இது மாயமற்றது. புதிய ஏற்பாட்டிலே மாயமாலம் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கிரேக்க பதம் முகமூடி அணிந்தவன், நடிகன் என்று பொருள்படும். மனித ஞானம் செயல்படும் போது அங்கு உண்மையற்ற தன்மையும் பாவனையும். ஆனால் இறை ஞானம் செயல்படுகின்ற போது அங்கு உண்மை ஒளி மறைவின்மை இருக்கும். எங்கெங்கெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் ஒளி மறைவாய் எதையும் செய்கிறார்களோ அந்த இடங்களிலெல்லாம் உலக ஞானம் ஆளுகை செய்கிறது. ஆனால் மாய்மாலமற்ற தன்மைகளை, மாய்மாலமற்ற அன்பு, மாய்மாலமற்ற செயல்கள், இவைகளையெல்லாம் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி செயல்படுகின்ற இடத்திலே பரத்திலிருந்து வருகின்ற ஞானம் செயல்படுகிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கின்றோம். எனவே இந்த உலகத்திலே எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஞானம் ஏன் அவசியம்? பரத்திலிருந்து வருகின்ற ஞானம் ஏன் அவசியம்? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எனவே கிறிஸ்தவர்களின் ஞானம் கிறிஸ்துதான். அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளின் பொக்கிஷம் அடங்கி இருக்கிறது என்று கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே படிக்கிறோம். யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாக்கி தேவனிடத்திலே கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைய ஞானம் உலக ஞானமா அல்லது பரத்திலிருந்து வருகின்ற ஞானம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தேவையா? சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய இளைஞர்களை இயந்திரங்களாக மாற்றிவிடாமல் மனித நேயமிக்க மாந்தர்களாக மாற்றிவிடுகின்ற ஒரு முழுமையான சமூக கல்வியை நடைமுறைப்படுத்தும்படியாக அழைக்கப்படுகின்றோம். இந்த கொரோனா காலங்களிலே நம்முடைய பிள்ளைகள் கற்ற கல்வியினுடைய வெளிப்பாடு என்ன? அல்லது இந்த உலகம் மனிதநேய சிந்தனையோடு செயல்படுகிறதா என்பதை அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் தாமே பரத்திலிருந்து வருகின்ற இந்த ஞானத்தை எல்லாரும் சொந்தமாக்கி பரலோக நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமேன். யாவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் வழி அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்து சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சலை விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபைக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள்.
இன்றும் இந்த வார நாட்களிலும் பிறந்த நாளை சந்திக்கின்றவர்கள்: 6ஆம் தேதி இன்று ஏ அனுஷா மேரி, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் சி அசலவன். 9ஆம் தேதி மிஸ்டர் ஏ ஜீவா, சன் ஆஃப் மிஸ்டர் ஆல்பர்ட். 10ஆம் தேதி மிஸ்டர் பி கிறிஸ்தாஸ், சன் ஆஃப் மிஸ்டர் பாலையா. மிஸ்டர் டி இம்மானுவேல் துரைராஜ், சன் ஆஃப் மிஸ்டர் தம்பித்துரை. மிஸ்டர் என் சந்திரன், சன் ஆஃப் மிஸ்டர் நீலப்பழம். மிஸ்டர் ஏ விஜி, சன் ஆஃப் மிஸ்டர் ஆல்பர்ட். கே சைமன் பீட்டர், சன் ஆஃப் மிஸ்டர் சி கனகராஜ். 11ஆம் தேதி மிஸ்ஸஸ் சுபா செலின், ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் பென்சிக் ஜோசப். மிஸ்ஸஸ் சாலிஸ், ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் என் அன்பையா. ஹெச் ரெக்ஸ், சன் ஆஃப் மிஸ்டர் ஏ ஹைட்ரோஸ் ஆகியோர் இந்த வார நாட்களில் தங்கள் பிறந்த நாளை சந்தித்து புதிய வயதிலே பிரவேசிக்க இருக்கிறார்கள். திருச்சபையாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். உடல் நலமும் உலக நன்மையும் பெற்ற நாட்களாக அமைய திருச்சபையாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். அன்பர்களே, கொரோனா ஊரடங்கு காலங்கள் இன்னும் நீடிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் கடவுளுடைய பாதுகாப்பின் கரத்திலே நாம் பத்திரமாய் பாதுகாத்து நன்மையை பெற்று வருகின்றோம். நம்மையும் நம்முடைய மக்களையும் நாம் மிகுந்த கண்ணியத்தோடு பாதுகாத்து கொள்வதிலே கவனம் செலுத்துவோம். அரசு நமக்கு தருகின்ற அறிவுரைகள், விதிமுறைகள் இவைகளை பின்பற்றி நம்முடைய வீடுகளில் வாழும்போதும் நாம் வெளியே செல்லுகின்ற போதும் நாம் சமூக இடைவெளி, முகக்கவசம், இன்னும் நாம் நம்முடைய கைகளை கால்களை நன்றாக சுத்தம் செய்து அடிக்கடி நம்மை காத்துக்கொள்வது நம்முடைய பாதுகாப்புக்கு ஏற்றதாக இருக்கும். அந்த நிலையிலே நம்மை பாதுகாத்து இந்த வியாதிகளுக்கு நாம் நீங்களாக்கி கொள்ள, நம்மை காத்துக்கொள்ள கவனம் செலுத்துவோம். வருகின்ற 10ஆம் தேதி நம்முடைய திருச்சபையின் வழக்கத்தின்படி அன்று சபை நாள். சென்ற 2020ஆம் ஆண்டும் ஜூன் மாதத்தின் 10ஆம் தேதி ஞாயிறை தொடர்ந்து வருகின்ற ஞாயிறிலே சபை நாளை கொண்டாட முடியாதபடி தொடர்ந்து தளர்வுகள் ஏற்பட்ட பிற்பாடு அக்டோபர் மாத குடும்ப ஞாயிறோடு நாம் இணைத்து கொண்டாடினோம். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த ஆண்டும் இவ்விதமான ஒரு தடை ஏற்பட்டிருக்கின்றபடியினாலே சபை செயற்குழுவாக சிந்தித்து வருகின்ற நாட்களிலே இந்த ஆண்டு எப்படி கொண்டாடுவது என்பதை திருச்சபைக்கு அறிவிப்பார்கள். அந்த நிலையிலே அந்த நாளை கொண்டாடுவோம். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற 10ஆம் தேதி ஒரு நன்றி தொழுகையை இப்படியாக யூடியூப்லே அதை ஒளிபரப்பு செய்வதற்கு சூழ்நிலைகளும் சபைக்குழு அங்கத்தினர்களும் அதற்கு ஒத்திசைவு தருகின்ற போது ஒருவேளை ஒளிபரப்பு செய்யப்படும். எனவே நம்முடைய திருச்சபையினுடைய பிறந்த நாளை நாம் எண்ணி ஆண்டவரை போற்றி வரலாற்றிலே இந்த திருச்சபையை வழிநடத்தி வருகின்ற ஆண்டவருடைய நடத்துதலை எண்ணி நாம் போற்றுவோம். ஒருவேளை கொண்டாட்டங்கள் இந்த ஆண்டிலே அதற்கேற்ற நாளிலே நமக்கு சாத்தியமில்லை என்றாலும் வருகின்ற நாட்களிலே எல்லா தடைகளும் மாறி நாம் கொண்டாடி மகிழ்வதற்குரிய வாய்ப்புகள் நமக்கு அமைகிற போது நாம் ஒரு விழாக்கோலம் போல இந்த சபை நாளையும் நாம் இணைத்து கொண்டாடுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த ஆராதனைக்கு இறுதியாக ஞான பாடலிலே 287வது பாடல், எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமேன், எந்தன் காலம் நேரமும் நீர் கையோடியாயிரும் என்ற 287வது ஞான பாடலை பாடுவோம். எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே, எந்தன் காலம் நேரமும் நீர் கையாடி அருளும், எந்தன்
பாடும் எந்தன் பணி செய்ய வீரையும் அழகாக விளங்கும் எந்த நாவு இன்பமா உம்மை பாடவும் என்பா மீட்பின் செய்தி கூறவும் ஏது வாக்கி அருளும் எந்தன் ஆஸ்தி தேவரீ மோற்றும் ஆங்கி கரிப்பி மூத்தி கல்வி யாவையும் சீத்தம்போ பிரயோகியும் எந்தன் சீத்தம் இயேசுவே ஒப்புவித்து விட்டேனே எந்த நெஞ்சில் தாங்குவே அதை நீத்த ஆளுவே தேரு பாதம் பற்றினே எந்த நேச ஓற்றினே என்னையே சமூலமாய் தத்தம் செய்தே நித்யமா. ஆமென். ஜெபிப்போம். எல்லா ஞானத்தை அருளுகின்றவரே, வரத்திலிருந்து வருகின்ற ஞானத்தினால் எங்களை நிறைத்து மெய்ஞானத்தை எங்களுக்கு தந்து இந்த உலகத்திலே உம்மை மாட்சிமைப்படுத்துகின்ற அனுபவங்களை எங்களுக்கு தருகின்ற அன்புக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நாங்கள் இன்றைக்கு தியானித்த யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தின் அடிப்படையிலே வரத்திலிருந்து வருகின்ற ஞானம், அவற்றினுடைய வெளிப்பாடு தன்மைகள் என்ன என்பதை நாங்கள் சிந்தித்த அந்த ஒவ்வொரு தன்மைகளின் தகவுகளின் அடிப்படையிலே இப்படிப்பட்ட தன்மைகளை எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி வாழ்வதற்கு, நாங்களும் எங்கள் தலைமுறையினரும் வாழ்வதற்கு வரத்திலிருந்து வருகின்ற ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தார். ஒருவேளை அறிவை பெருக்கிக் கொள்ள, பட்டறிவு பகுத்தறிவுக்காக நாங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு, கல்லூரிகளுக்கு, இன்னும் பல பயிற்சி நிறுவனங்களுக்கு நாங்கள் செல்லலாம். இவைகளெல்லாம் உலக அறிவை எங்களுக்கு தர வல்லது. ஆனால் பரத்திலிருந்து வருகின்ற ஞானம்தான் உலக அறிவையும் நாங்கள் செயல்படுத்துவதற்கு உதவுகின்றது என்பதை நாங்கள் உம்முடைய திருமறையின் அடிப்படையிலே புரிந்திருக்கின்றோம். ஒருவேளை இந்த கல்வி ஆண்டு பிள்ளைகளுடைய நாட்கள் எப்படி அமையும் என்பதை ஆண்டவர் அறிவீர். தடைகளெல்லாம் நீங்கி ஆண்டவரை இயல்பாக சென்ற ஆண்டுகளைப் போல பிள்ளைகள் கல்வி சாலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வருகின்ற போது பிள்ளைகள் சக மாணாக்கர்களோடு இணைந்து கற்று பாடத்திட்டங்களை பின்பற்றி ஆசிரியர்கள் வழியாக பிள்ளைகள் நல்ல அறிவாற்றலை பெற்று கல்வி அறிவை பெருக்கிக் கொள்ள கிருபை தார். எல்லாவற்றிற்கும் மேலாக வசனத்திலே படிக்க கேட்டதுபடி ஞானமே முக்கியம். எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஆண்டவரே புத்தியை சம்பாதி, ஞானத்தை சம்பாதி என்கின்ற அடிப்படையிலே பிள்ளைகள் ஞானம்தான் வாழ்க்கையிலே முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள அருள் தார். ஆண்டவரே, இந்த வழிபாடு இறை மக்களாக இணைந்து ஆலயத்திலே நாங்கள் ஆராதிக்க முடியாவிட்டாலும் ஆண்டவரே, இந்த காணொளி வழியாக இந்த தொழுகையிலே கவனம் செலுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள், ஒலிபெருக்கின் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் அனைவருக்கும் இந்த ஆராதனைக்குரிய ஆசிகளையும் நடத்துதலையும் தாரும். கேட்ட ஆண்டவருடைய வார்த்தைக்குரிய நடத்துதலை அவருடைய வாழ்விலே தாரும். அன்பி கடவுளே, இந்த கொரோனா நோய் தொற்று காலத்திலே தீவிர சிகிச்சைகளை பெற்று வருகின்ற மக்களுக்காக
இல்லங்களில், மருத்துவ அறைகளில், இன்னும் கொரோனா முகாம்களில் சிகிச்சை பெற்று வருகின்ற எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வேண்டிய சுக வாழ்வை தாரும். எடுக்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் வழியாக நோயிலிருந்து விடுதலை பெற்று இயல்பு நிலையிலே தங்கள் சரீர பலனை பெற்று இயல்பான கடமைகளில் ஈடுபடுவதற்குரிய நாட்களை உடைய மக்களுக்கு தார். அரசு, உலக சுகாதார நிறுவனம், எங்களுடைய உள்ளாட்சி அமைப்புகள், மாவட்ட ஆட்சி நிர்வாகம், எங்களுடைய மாநில அரசு, மத்திய அரசு இந்த நோய் தொற்று காலத்திலே மக்களை பாதுகாக்கின்ற விதமாக எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நோய் தொற்று காலத்திலே பசி, பிணி, அடிப்படை தேவைகளுக்காக கேள்விகளோடு நிற்கிற மக்களுக்கு மனிதநேயத்தோடு உதவுகின்ற கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தங்கள் கடமைகளை மருத்துவர்களாக, செவிலியர்களாக, மருத்துவ பணியாளர்களாக, இன்னும் கொரோனா தடுப்பூசி மருந்துகளை செலுத்துகின்ற முகாம்களிலே தங்களுடைய கடமைகளை செய்கின்ற பிள்ளைகள், காவல்துறை பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள், இன்னும் அனைத்து தன்னார்வ தொண்டர்கள் அனைவரையும் ஆசீர்வதி. நோய் தொற்று காலத்திலே தங்களை மக்களோடு இணைத்துக் கொள்ளுகிற போது எந்தவிதமான நோய் பாதிப்புக்கு ஆளாகி விடாதபடிக்கு கர்த்தர் வழி நடத்தும். எங்கள் திருச்சபையின் மக்கள் உள்ளூர், வெளியூர், வெளிநாடுகள், வெளி மாநிலங்கள், வெளியிடங்களில் வாழ்கின்ற அத்தனை மக்களை நோய் நொடிகளுக்கு, இன்னர்களுக்கு நீங்களாக்கி பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரை, ஊரடங்கு காலத்திலே பணிகளில், தொழில்களில், வியாபாரத்தில் ஈடுபட முடியாமல் அனுதின பிழைப்பு பிரயாசங்கள் முடங்கடிக்கப்பட்டு வருமானத்திற்காக கேள்விகளோடு இருக்கிற மக்களின் தேவைகள் சந்திக்கப்படவும், கடன் பாரங்கள் இவைகளின் நெருக்கடியிலே வாழ்கின்ற மக்கள் தங்கள் தேவைகளுக்கேற்ற கடனை செலுத்துவதற்கேற்ற வழிவாய்ப்புகளை ஆண்டவர் செய்து கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். வீடுகளிலே பலவீனமாக இருக்கிற மக்கள், பலவிதமான மனபாரங்களோடு இருக்கிற மக்கள், உள்ளமுடைந்த அனுபவத்தோடு தங்களுக்கு அருமையானவர்கள் இழந்திருக்கிற மக்கள் எல்லாருக்கும் ஆறுதலை, சமாதானத்தையும் கொடுத்து வழிநடத்தும். ஆண்டவரே, இயற்கையின் சூழல்களை எங்களுக்கு சாதகமாக்கி தாரும். இந்த தொழுகையின் வழியாக உண்டான துதி, கன, மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். வரும் வாரத்தின் ஒவ்வொரு நாட்களிலும் பிறந்த நாளை சந்திக்கின்ற எங்கள் திருச்சபையின் சிறியோர், பெரியோர் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். புதிய வயதினுடைய நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஊரடங்கு காலத்திலேயும் சபையிலே வந்து ஜெபித்து காணிக்கைகளை படைத்து செல்லுகின்ற மக்களை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகள் சபையின் திருப்பணி சார்ந்து தேவைகளை சந்திக்கும்படியாக படைக்கின்ற காணிக்கைகளின் பலனை நிறைவாக தாரும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். எங்களை தாழ்த்துகிறோம். கிறிஸ்தின் வழி வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். உந்தன் ஆசி தாரும் எந்தன் இயேசு தேவா, தந்தையே நான் பணிகின்றேன். ஞானமற்றவன் நானே, ஞானம் தாரும் தேவா. ஞானமற்றவன் நானே, ஞானம் தாரும் தேவா. உம்மை அன்றி வழியேது, என் கல்வி ஊற்றும் நீரே. உம்மை அன்றி வழியேது, என் கல்வி ஊற்றும் நீரே. உந்தன் ஆசி தாரும் எந்தன் இயேசு தேவா, தந்தையே நான் பணிகின்றேன். ஆசீர்வாதம் செல்வத்தை நாடுவது போல ஞானத்தை நாடி புதையலுக்காக தோண்டும் ஆர்வத்தோடு அதை தேடுங்கள். ஞானத்தை அளிப்பவர் ஆண்டவரே, அறிவிற்கும் விவேகத்திற்கும் ஊற்றானவர் அவரே. தந்தை, மகன், தூய ஆவியருமாகிய அனைத்து ஆற்றல் பொருந்திய கடவுளுடைய அருளாசி உங்களுடனே இருந்து எப்பொழுதும் உங்களோடே நிலைத்திருக்க கடவது. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்து சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். நன்றி.